ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், ஒரு வெள்ளைக்கார ஆட்கள் செய்கிற ஒரு தோட்டத்துக்கு தான் வந்து நாங்கள் அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதற்கு முன்னே யாராவது எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்த நாங்கள் இதில் வந்து காரை பார்க் பண்ணிட்டு இதுதான் தோட்டம். அப்போ வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மரக்கரை இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி அவைகளோட போய் கேட்டுட்டு வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே வாங்க. இதில் பாருங்க தக்காளி வந்து நட்டு பாருங்க கம்பியில் படர விட்டுருக்கணும். அங்கால பின்னுக்கு பாருங்க வண்டி சிவத்த வண்டியும் நிற்குது, பச்சை வண்டியும் நிற்குது. நான் வந்து உள்ளுக்கு போய் அவங்களோட கதைச்சிட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூ வீடியோ பார்ப்போம். ஓகே, உள்ளுக்கு போய் இரண்ட போகிறோம் பாருங்க. அப்படியே சூம் பண்ணி காட்டுங்க. அங்கால சோளம்னு நட்டுருக்குறாங்க பாருங்க. வண்டி வந்து எந்த அளவு உயரமாயும் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க வந்த நாங்கள் அப்போ வீடியோ எடுக்கட்டு அப்போ எடுக்க சொன்னீர்கள் பாருங்க. இதில் ஃப்ரெஷ்ஷாக நட்டு விற்கணும். இங்கே நீங்களும் வந்தால் வாங்கலாம். வெண்டைக்காய் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கணும். இங்கே வந்து பிடுங்கிட்டு அதில் ஒரு இடம் இருக்கு, அதெல்லாம் போட்டு வைக்கணும். அதையும் நான் உங்களை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அமெரிக்காவில் வந்து வெள்ளைக்காரரால் வந்து செய்கிற ஒரு தோட்டம் தான் இது. அப்போ நான் வந்து உங்களுடைய கச்சா பண்ண தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அப்போ வந்து இதில் வெளியில் எடுத்தால் அப்போ அவர் சொன்னார் வந்து உள்ளுக்கு நின்று எடுக்க சொல்லி பாருங்க. இதில் வந்து எக் பிளான்ட் எல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் பாருங்க இந்த பக்கம் வந்து தக்காளி வந்து காய்ச்சி ஓஞ்சிட்டுது. இது வந்து பாருங்க பீன்ஸ், கிரீன் பீன்ஸ் தான். இந்தியாவில் பாருங்க வண்டி, இதில் வந்து சிவத்த வண்டியும் இருக்குது பாருங்க, பச்சை வண்டியும் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சூப்பராக இருக்குது. ஜோர்ஜியாவில், அதாவது ஜோர்ஜியாவில் யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மரக்கரை வந்து வேண்டணும் என்று சொல்லி உங்களுக்கு ஆசைன்னு சொன்னால் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடம்ல இதில் வந்து சோளம் வந்து ரெடியாக இருக்கு பாருங்க. இனித்தான் பொத்தி வர போகுது. They take one more month, right? That's second crop for this year. We're hoping it'll be ready in about a month. அப்போ இது சோளம் வந்து இன்னும் ஒரு மாதம் ரெடியா பாருங்க. வண்டி வந்து எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது வேறு. Seed the plant, so he decided he wanted to put in some red okra. So when you cook it, it looks the same as the green. இங்கே வந்து ஒக்ரா வந்து ரெட் கலர்லேயும் இருக்கு, கிரீன் கலர்லேயும் இருக்கு பாருங்க. அப்போ வந்து நாங்கள் அப்போ முன்னுக்கு வந்து இவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வெண்டிக்காய் வெட்டணும் தானே. அப்போ வெட்டிக்காய் வெட்டி உள்ளுக்கு வந்து வச்சிருக்கணும். இதில் பாருங்க கரையிலையும் வந்து வெண்டிக்காய் வந்து வண்டி வந்து நிற்குது பாருங்க இந்த கரையில். இதில் பாருங்க இது மிளகா எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. We can go this way. அப்போ இந்த ஒழுங்கையால் போட்டோன்னு கேட்டால் அப்போ சொன்னார் ஓகேன்னு சொல்லி
அப்போ வீடியோ எடுக்கிறக்காண்டிக்கா போய் கொண்டிருக்கோம். பாருங்க எப்படி காய்கள் இருக்குன்னு சொல்லி பாரு. சூப்பராக இருக்கு காய்ச்சல் பாரு. பாருங்க இது வந்து பீன்ஸ் சார். அதுக்கு வந்து பந்தல் எல்லாம் போட்டு நல்லா செய்திருக்கேன் பாரு. பாருங்க இந்தியாவில் வந்து எக் பிளான் வந்து பெரிய காய்கள் இருக்குது பாரு. இதுல பாருங்க கச்சானம் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. இதுல வந்து எல்லாமே பைப் லைனிங் செய்து எல்லாமே செட்டப்பாக செய்திருக்கணும் பாருங்க. இதுல வந்து மெயினாயே வண்டி தோட்டம் தான் ஃபேமஸாக இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்து நிறைய வண்டி நட்டிருக்கணும். அங்கால பாருங்க கரைமுளா கண்டு நட்டிருக்கணும் பாருங்க. அப்போ வந்து தோட்டத்துக்கு வந்து அப்போ பார்த்து எல்லாரும் எது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தோட்டம். இங்கே வந்து இது வந்து வெள்ளைக்காரரால் செய்யப்பட்டு வருது. பெரிய அளவில் வந்து செய்யணும். இங்கே வந்து ஒவ்வொரு நாளுமே வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிடுங்கி பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல தான் வச்சு வைக்கணும். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கண்டினியூ பாருங்க எப்படி இருக்கு தோட்டம்ன்றதை உங்களுடைய கருத்தில் சொல்லுங்க. பார்த்துருப்பீங்க தோட்டம் எல்லாம் சூப்பராக இருக்கு. அப்போ வந்து அந்த பக்கம் வண்டி அங்கால பாருங்க அதுல இருந்து தோட்டத்துல இருந்து புடுங்கி கொண்டு வந்து இந்த சொப்பில தான் போட்டு விற்கணும். இதுல பாருங்க போட்டிருக்கோம் ஆல்வேஸ் ஓப்பன் இருக்கு. இங்கால பாருங்க இதுல பாருங்க வெங்காயம் ரெட் இருக்குது, ஜலம் இருக்கு. இங்கால வந்து தக்காளி பழம் இருக்குது. இது வந்து மிளகாய். இது வந்து இங்கே கூடுதலாக இவங்க இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் பாருங்க இந்த க்ரீன் பீன்ஸ் இருக்குது. ஒரு பேக் வந்து $5. நாங்கள் வந்து ஒரு பேக் எடுத்துட்டு இதில் வந்து $5 உள்ள போட்டால் சரி. மற்றது வந்து இதில் நாங்கள் வந்து இந்த பேக்குக்கு தான் காசு $5. இதில் நாங்கள் வந்து வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய் இதுகளிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பேக்கு ஃபுல்லாக எடுத்தாலும் $5 தான். இங்கே வந்து எல்லாமே மனச்சாட்சியை கருத்தில் கொண்டு தான் செய்யணும். அதாவது வந்து நாங்கள் இதுக்கு எடுத்துட்டு இதுக்குள்ளே டொனேட் மாதிரி தான் போடுறது. அப்போ நாங்கள் வந்து 10 பேக் எடுத்துனாங்க. அப்போ காசு போட்டுட்டோம். இந்தியாவில் பாருங்க கத்தரிக்காய் நான் ஏற்கனவே தோட்டத்தில் காட்டுனேன் உங்களுக்கு. கத்தரிக்காய் இதில் வந்து பிடுங்கிட்டு புளிச்சுக்குள்ளே வச்சிருக்கணும். இந்தியாவில் பாருங்க வெங்காயம் வந்து போட்டு வச்சு விற்கணும். அப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து இதில் வந்து வெள்ளைக்கார ஐயா ஒரு ஆள் தான் இதில் வந்து பொறுப்பாக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் நாங்கள் கேட்டு நாங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக மிரக்கறி வேண்ட வந்தேன்டா. அப்போ வந்து அவர் சொன்னவர் ஓகே நீங்கள் எடுத்து கொண்டு போங்கோண்டா. அப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் இப்படி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறோம். அப்போ உங்களோட தோட்டத்தை நாங்கள் எடுத்து போட போகிறோம் எங்களோட வியூவர்ஸு பார்க்குறக்கானின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னவர் ஓகே நீங்கள் எடுத்து போடுங்க பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ நீங்கள் அமெரிக்காவில் அப்போ இவற்ற தோட்டத்துக்கு தான் நாங்கள் வந்துடுறாங்க. அப்போ துர்கா என்ன மாதிரி பார்த்த நீங்கள் என்ன மாதிரி தோட்டம் எப்படி இருக்கு வீட்டு தோட்டம்? ஓகே. அப்போ நாங்கள் வந்து க்ரீன் பீன்ஸில் ஒரு பேக்கும் ஓக்ராவில் அதாவது வெண்டிக்காயில் ஒரு பேக் படுத்துனாங்க. அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட என்ன கருத்துக்களை உங்களோட காமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். பாய்.